வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அடுப்படியில் மசாலா பொரி செய்ய போகிறோம். மசாலா பொரி செய்கிறதுக்கு ஒரு குக்கரை வச்சுட்டு நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி கடலை பட்டாணியை ஊற வச்சுருக்கேன். அதை இதில் உள்ள வச்சுருவோம். 2 உருளைக்கிழங்கு இது மாதிரி நான் கீரல் போட்டு வச்சுருக்கேன். சீக்கிரமாக இதை உரிச்சிடலாம். அதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கங்க, 2 எடுத்து போட்டுருங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்குவோம். இதில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். 4 விசில் வைங்க. ரிலீஸ் ஆகிடுது. கடலை நல்லா வெந்து போயிடுச்சு. இதை நம்ம எடுத்துருவோம். உருளைக்கிழங்க தனியாக எடுத்துக்குவோம். இதை தோலை உரித்து இதை மசித்து தனியாக எடுத்துக்கிட்டு இந்த கடலையை மசித்து கொஞ்சமாக தனியாக எடுத்துக்குவோம். இப்போ உருளைக்கிழங்க மசிச்சிருவோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்க நம்ம மசிச்சிட்டோம். பட்டாணியை ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இது மசாலா தயாரிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி 2 கிராம்பு, 1/2 இது ஜாதிபத்திரி, ஒரு பட்டை, 4 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 1.5 தக்காளி, ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு இது நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதை அரைச்சி விழுதாக எடுத்துக்கோங்க. வதங்கிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வதக்கி வச்சது ஆறிடுச்சு. இதை அரைச்சிடுவோம். இது பட்டாணியை வச்ச தண்ணி அதை இதில் ஊற்றி அரைச்சிடுவோம். அரைக்கும் போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சட்டி காஞ்சிடுச்சு. மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடுவோம். நல்லா வதங்கட்டும். ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த உருளைக்கிழங்கையும் கடலையும் நம்ம மசிச்சு வச்சிருக்கதை இதில் போட்டுருவோம். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்குவோம். ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடுவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, சாட் மசாலா 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்குவோம். திக்காகிறதுக்காக அது இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டோம். இதை நல்லா ஊற்றிடுவோம். கிளறி விட்டுருங்க. கட்டி பிடிச்சி போயிடும். இது கிரேவி திக்காகிறதுக்காக தான் இது ஊற்றுறது. பூரியை போட்டு இறக்கிடுவோம். அடுத்தது பூரியை பொரிக்க ஆரம்பிச்சிருவோம். நான் ஓமப்பொடிக்கு ஒரு கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கடையில் ரெடிமேடாக பூரி விற்கிது. அதை நான் வாங்கி எடுத்துக்கிட்டேன். நான் வீட்டில் போடலை. இது நல்லா உப்புனோன்னு எடுத்துருங்க. இப்போ காணை பொரித்து அள்ளிடுவோம். மசாலா பூரிக்கு இது மாதிரி நான் வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோசு, கேரட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தட்டில் அரேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ மசாலா ஊற்றிக்குவோம். இதில் இப்போ பொரிச்சு வச்சுருக்க காணை மேலால் போட்டுக்குவோம். கொஞ்சம் மிச்சரை மேலால் தூவிக்குவோம். இதை ஒரு மசாலாவை கொஞ்சோண்டு ஊற்றிக்குவோம் மேலால். பூரி எடுத்து உடச்சி போட்டுக்கிட்டு காணை மேலால் இப்படியே தூவி விடுவோம். ஒரு கரண்டி மேலால் எடுத்து ஊற்றுங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு மிச்சரை மேலால் போடுவோம். முட்டைக்கோசு, தக்காளி, வெங்காயம், கடைசியில் கேரட்டை போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லியை மேலால் தூவிட்டோம்னா நம்ம ஜீரணத்துக்காக ஜீராத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்குவோம் மேலால். நம்ம மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.